சொல்லு மீனா, ஏதாவது தெரிஞ்சதா? ஏங்க, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி ரேகா அந்த ஃபைனான்சர் வீட்ல தாங்க இருக்கா. சும்மா இருக்கணுமா? அடுத்தவன் நிறுத்தமோ யோசிப்பல்ல, இங்க ஒரு சைக்கோ இருப்பான், என்ன காத்த புடுங்கி விடுவான் அப்படின்னு. ஜிட்ட இங்க மிஸ்ரா சரோ ஸ்வேதா வந்திருக்காங்க. நான் உள்ள போய் பேசுறோம். நீ சீக்கிரம் வா, பாத்து வா. சரிங்க. ஒரு பாட்டிலால தான் எடுக்கணும். யோ, அது முள்ளால எடுக்கணும் தானே பழமொழி. இது ஒரு மனித உரிமை மீறல் சார். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நியாயமே இல்லாம அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். பாரு, நியாயம் வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. அப்படி கிட்னாப் பண்ணிருக்கான். கம்ப்ளைண்ட் தானே வந்திருக்கு. நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி அடிப்பீங்களா? பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார், நான் ஏத்த வீட்ல இருக்கேன் சார். சார், உங்களுக்கு அத தேவையில்லை சார். கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? கம்ப்ளைண்ட் வந்தது விசாரிக்கிறோம். ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இப்படி மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறதா நீங்க விசாரிக்கிற விதமா சார்? எத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருந்தாலும் எனக்கு பாவமா இருக்கு பார்த்தாவே. விசாரிக்கிற விதம் சரியில்லை சார். எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடின்னு ஆற பயலுகளும் இருக்காங்க. மிஸ்ரா ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். விட்டு ஓட விட்டுருவேன். சரிப்பா, நீ நினைச்சுக்கிறியா நீ? போ, சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த பொண்ணு மிஸ்ஸும் ஆகல, யாரும் கிட்னாப்பும் பண்ணல. ஒரு நெகட்டிவ் மனுஷனா சார், இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ண கூடாது சார். ஒரு பண்ணக்கூடாது. நீங்க ஒரு கார்ப்பரேஷனோட வேலை இது கிடையாது. அவங்க கிட்ட ஏதாவது பணம் வாங்குனீங்களா சார்? லஞ்சம் ஒழிப்பு டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி வர வைக்கட்டுமா? முட்டா கண்டுன்னு வச்சுக்கோங்க. புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. கமிஷன் ஆபீஸ் தான் போவேன். சார், அவ்வளவு தூரம் போக வேண்டாம் சார். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நீங்க புக் எழுத கூடாது. ஆமா சார், எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் கமிஷனர் கிட்ட போன்னு சொல்றாரு. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்களா? ஓகே சார். சத்யா, சத்யா, பாத்து. எரியுதா? ஐயோ, எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா, எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. ரேகாக்கு ஏதாச்சும் பயப்படாத. பத்திரமா வீட்டுல தான் இருக்கா? இல்ல அப்புறமா பேசுறேன். சும்மா பிராங்க் பேங்கா ஃபன் பண்றோம். சொல்லுங்க. ஃபன் பண்றோம். அந்த கேமரா அந்த சித்து ஹர்ஷத்லாம் நிக்கறாங்க பாருங்க.